அவர் வாட்டுக்கு பல்ல விலைக்கு 20 கிலோ வந்துடுவாருங்க. ஓரமாக நிறுத்திக்கலாம். பள்ளம் இருக்கு பாருங்க. ஆமாம், பார்த்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துங்க. பழம் இன்னும் கொஞ்சம் நம்ம ரோட்டில் வரலாம். போகலாம், மெல்ல மெல்ல போகலாம். வெடுக்க எடுத்துடாதீங்க. போகலாம். போகலாம், ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்குது. போகலாம். போகலாம் போகலாம், மெதுவாக போகலாம். இப்போ 6 மணி நின்றுருக்கோம். ஒரு 8 மணி 8:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், வர முடியாது. நம்மளை பிச்சு எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி மெல்ல மெல்ல பண்ணுற தப்புல திருத்திக்கணும். சரிங்களா? கூட ஏற்றுறது இந்த இதுக்கு தானே சரி. அது கொஞ்சம் மைண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த கார்னர் வந்து டக்குன்னு நிறுத்தி காலை எடுக்கிறீங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு பயத்துலேயே கால் எடுக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லை. அது இவ்வளோ தூரம் எடுத்தால் வண்டி போகுன்றத எழுதிருங்க மைண்டில். சரிங்களா? 2 கீருக்கு மட்டும்தாங்க. அப்புறம் 2வது பார்த்தா அதுக்கப்புறம் போயிடும், ஃப்ரீயாக போயிடுது. ஆமாம். அப்புறம் பட்டாசெல்லாம் வெடிச்சு தள்ளிட்டாங்க நேற்று. நீங்கள் எத்தனை பட்டாசு வெடிச்சீங்க? பையன் வெடிச்சிருப்பாரு. நீ வெடிக்கல ராஜா? நீ யார் கூட்டு போட்டா? இடிமி போட்டு. என்னடா டே, இப்படி ஒரு சீட்டு ஜெயிச்சு போட்டு வேறு அமைதியாக பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காம தான மாதிரி. உங்களை ஒரு டுபா குருன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மையான அப்படி அசால்ட்டாக விட்டாங்க. திமுக கடையில் வந்து நம்ம பில் பண்ணிக்கல. திமுக ஏடிஎம்கே 2 பேருமே ரொம்ப அசால்ட்டாக விட்டாங்க. ஆனால் என்னத்தை பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்கன்னு அதுக்குன்னு 1.5 கோடி பேர் ஓட்டு போடுறதா? சரி விடுங்க, என்ன தான் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னொரு 10 சீட் வந்துருந்து வேலையை முடியுது கம்முன்னு. இன்னொரு 10 சீட் வந்து இன்னைக்கு சிஎம் கையெழுத்து போட்டுருப்பாங்களா? இப்போ இது என்ன 6 ஜாயிண்ட் ஒன்று விட்டு இல்லையா? 10 சீட் காரணம் ஜாயிண்ட் ஒன்று தானே. அதெல்லாம் வந்து போடுவானுங்க, வந்துடுவானுங்க. அவ்வளோதான். அவன்கிட்ட இல்லாத காசா? உனக்கு எத்தனை கோடி வேணும்? உனக்கு ஒரு 3 கோடி, உனக்கு ஒரு 3 கோடி. ஆளுக்கு 3 கோடி போட்டால் 10 பேருக்கு 30 கோடி தான் ஆச்சு. ஒரு படத்துலேயே 250 கோடி சம்பளம். 250 30 போனால் பரவாயில்லையே. ஏங்க? ஆமாம். நீ 5 வருஷம் எலெக்ஷனில் பாடுபட்டாலும் உனக்கு 10 கோடி சம்பாதிப்பானான்னு தெரியாது. இல்லாட்டி 5 பேர்த்துக்கு நீ ஒரு 2.5 வருஷமே இது மினிஸ்டராக இருந்துக்கோ, நீ ஒரு 5 வருஷம் மினிஸ்டராக இருந்துக்கோ, மாற்றி மாற்றி எழுதி கொடுத்த வேலை முடிஞ்சுதான். அதை போட்டிருக்கு. மினிஸ்டர் பதவியாக இல்லாமல் இருக்குது. அதான் 90 மினிஸ்டர் போட்டாங்க. விலங்கு பாதுகாப்புத்துறை மினிஸ்டரு, மனுஷ பாதுகாப்புத்துறை மினிஸ்டரு, எல்லாத்துக்கும் மினிஸ்டர்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்த வேலை அதெல்லாம் வந்துடுவாங்க யாரோ ஒரு ஆள். இவ்வளோ பண்ணால் அதையும் யோசிக்காமல் இருப்பாங்களா? ஏன்பா?
கண்டிப்பாக கண்டிப்பாக. நேற்று காற்று நல்ல காற்று, மழை வேற வந்து போச்சுட்டு நம்ம ரோட்லேயே திருப்பிடுவாங்க. ஆமாம், நம்ம ரோட்டில் திருப்பணும், ஹார்ன் அடிச்சிருக்கணும். அப்படியே கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கிட்டே இருங்க, மெதுவாக எடுத்துக்கிட்டே இருங்க போனோம், அவ்வளோதான். போயிடுச்சு பாருங்க. அது கால் எடுக்காமல் வேஸ்ட் பண்ணால் தான் போகாது. அவர் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறாரு, அவர் போயிட்டு நம்ம திருப்பிட்டு வழி இருந்தால் வழியை விட்டுடலாம். சரிங்களா? சரி. காலை எடுத்துருங்க, அப்படியே எக்ஸைட் லைட்டாக கொடுத்தீங்கன்னா போயிடும். அப்படியே ஓரமாக கீழே வந்துடுங்க. அவர் போயிட்டு போகிறார் பாவம். அப்பா நீங்கள் எக்ஸைட் கொடுங்க, நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்களும் போய்கிட்டே இருங்க, அவர் போட்டோம். போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான், மேலே ஏற்றிக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நின்னெல்லாம் வெளியே விடக்கூடாது. அவர் எப்படி இறங்கினார் பாருங்க. அவ்வளோ போடும். அவர் இறங்கினாரு, நம்மளும் இறங்கக்கூடாது. ஒரு தடவை தான் இறங்கணும். பின்னாடி இறங்க விடுங்க வந்துட்டு போகணும். மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பயம் காட்டிட்டீங்க. ஆனால் ஸ்டாலினை போய் தோக்கடிச்சிட்டிங்களா? அவரு குளத்தூர்ல அவர் தான் ஒரு 2-3 டைம்ல அவர் தான் இருக்குது. 4 வருஷம் ஜெயிச்சிருக்காருங்க. இது 5வது வருஷம் இழுத்துச்சுங்க. 1000 விளக்குல அப்படியே ஒரு 6-7 தடவை நின்றுருக்கிறாரு. 1000 விளக்குலையும் தோத்துருக்கிறாரு. வேற யாரை தோக்கடிச்சுன்னு தான் எனக்கு ஃபீலிங் இருந்திருக்கு. செந்தில் பாலாஜிலாம் எங்கேயோ இருந்து எங்கேயோ போய் ஜெயிச்சிருக்காப்புல. அது இங்கே கொடுக்கவே மாட்டேன்னு தோணி வச்சுருந்தாங்க. கரூர்காரை கொண்டு போய் கோயம்புத்தூரில் போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. குளத்தூர் சொந்த தொகுதி. அதைவா ஆட்டி போக்குகள் தெரிவிச்சு விட்டார். இந்த மரமா? நம்ம ஏரியாவில் மரம் விழுந்துச்சு பார்க்கல நீங்கள்? அண்ணா ஒரு 1/4 மணி நேரம் நிமிஷம் ஆயிரும். ஓகே, இல்லை அது ஒரு ஆள் வரலன்னு நினச்சி கூப்பிட்டேன், ஆனால் வந்துட்டாங்க. ஆமாம், அது இப்போ தான் உங்கள் வீடு தான் தான்றான். ஆமாம், நான் மேலே போய் சுற்றிட்டு உள்ள வரேன். கண்டிப்பாக 20 நிமிஷம் ஆயிடும். ஓகே, என்ன டிஎம்கே கட்சிக்காரங்க தான் ஃபீலிங் இருக்கிறாங்க. என்னடா உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருப்போம்ன்றாங்க. அம்மா பண்ணாத இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அம்மாவே போன்ட்டாங்க. ஏங்க ஏடிஎம்கே பண்ணாத டிஎம்கே பண்ணிடுச்சு. லெஃப்டில் போயிடலாங்க. சரிங்க, பாவா அவரே போயிட்டு மெதுவாக போங்க. இவர் தெரியாமல் மாற நடிச்சிட்டாரு. சாரி. அவரும் நம்மளை மாதிரி சிரமத்தில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அவர் என்ன பைக்லேயே போயிட்டு இருக்கிறாரு பாவம். அவர் போய்க்குவார், நீங்கள் வாட்டுக்கு போங்க. அதெல்லாம் கிடையாது, போடுங்க. மறுபடியும் நம்ம அங்கே போய் 2 போட்டுக்கலாம். மண்ணில் இறக்கக்கூடாதுங்க. போர்டு ஈடு எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சு மழை. நீங்க யார் கோட்டு போட்டீங்க? யாரு? நீங்க
உண்மையை மட்டும் சொல்லணும் நீங்க. இங்க பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்டார்லிங்க் போட்டேன், ஸ்டார்லிங்க் போட்டேன். எங்க பாய விஜய்க்கு போட்டேன். அம்மா அவரு விஜய்க்கு போட்டாராட்டு இருக்குது. நான் ஜெயிக்கிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. அப்படிங்கிற போட்டுட்டேன். ஓட்டுறேன் போனாங்க. நீங்க நல்லா ஓட்டுறீங்க, நின்று எடுக்கும்போது மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அந்த ஃபீலிங் வந்து தான் இருக்குது. என்னங்க அது போக போக சரியா போயிருங்க. ஆனால் இந்த காருக்கும் உங்கள் காருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறையா இருக்கும். ரொம்ப கவனமாக ஓட்டணும், சரிங்களா? அப்புறம் வீட்டில் கார் ஓட்டுறது யாருங்க? 2 வருஷம் இருக்காங்களா? இல்லை, ஒரே பையன் தாங்க. அப்புறம் கார் ஓட்டுறது யாருங்க? இங்கே அவன் அப்படியே லைட்டாக எடுத்து ஓட்டி பழகிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே ஆனால் வேலை இருக்கிறதுனால அப்புறம் அப்படியே மைண்ட் விட்டுட்டேன். அப்போ கார் எடுப்பேன், ஏதாவது ஒரு கேப்ல எடுப்பேன். அப்புறம் மகா எடுத்தார், அவர் வந்து எடுப்பார். அவர் வந்து எடுத்துட்டு எதிர்க்கும் போகும். அதனால தான் நின்னே கிடக்கப்போ நீங்களே அதை ஓட்டி பழகுங்க அப்படின்ட்டு வரி. புளிக்கல் வழியும் போகலாம். ஆமாம், புளிக்கல் வழியும் போயிடலாங்க. புளிக்கலையும் போயிட்டு பையனுக்கு மாற்றி விட்லாம், சரிங்களா? சரி, டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்கிடுங்க. மெதுவாக திருப்பிக்கலாம். பார்த்தீங்களா, நான் தான் மெதுவாக திருப்பிலாம் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. அது மருமாம்பந்து வந்து அப்பப்போ இது பண்ணுவோம் அப்படிங்க. சரி சரி. அன்றைக்கி அதை ஓட்டு பழகிறேன் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு வாரமாக அப்புறம் வந்து டிக்கரையெல்லாம் ஒட்டி விட்டு எது நேரம் அப்புறம் தோட்டத்துக்கு போகிறதுனால இதாகிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை. சரி 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 விடுங்க, சனிக்கிழமை மாதிரி ஓட்டிட்டு பார்த்துக்கலாம். ஓட்டிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2-3 நாளைக்கு வந்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் அது சும்மாவே நின்று கிடக்கிறது தான் அவன் இந்த வேலையை செஞ்சது. நீ ஏன் போப்பா, அதெல்லாம் பழகிக்கலாம் போப்பா. என்னப்பா வாழைமரம் பாரு, இங்கேயாச்சும் பரவாயில்ல, அங்கெல்லாம் ஒரு 500 வாழைமரம் விழுந்துருக்கும் முத்திரம்பாளையம் ரோடு. ஆமாங்க, அது நாலாவது கீர் போடுங்க. நம்ம என்னமோ ஜாலியாக பேசிக்கலாம். கீர் நீங்கள் தானே போடணும். கீர்நாந்த மாடல் நான் ஆறுனா வாய்ப்பு இருக்கா? வந்துருங்க வந்துருங்க. அப்படியா? எத்தனை சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? 108. சரி ரைட், ஓகே 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 ஓகேண்ணா. ஓகே ஓகே வாங்க, மிதா வாங்க. நான் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுவாங்க, மிதா வாங்க. ஓகே ஓகே ஓகே. மெதுவா மெதுவா. ஆனால் விஜய் பெரிய ஆளாக்கி விட்டு சண்டை விற்காரு தான். போட்டுட்டு மெதுவா மெதுவாங்க. என்னங்க
அவ்வளோதான். இதுதான் நம்ம உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. எனக்கு தேவை உங்களுக்கு தோன்றதை நீங்கள் செஞ்சால் செய்யும். 3வது கீர் போட்டாலும் ஓகே, 4வது கீர் போட்டாலும் ஓகே. உங்களுக்கு தோணுன்னா செய்யுங்க. நிறுத்திக்கலாங்க. நிறுத்திக்கல தப்பு கிடையாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போய்க்கலாங்க. அதே இது சொல்லாரி வருது. நீங்கள் வாட்டுக்கு போங்க, இந்த கேப்பில் போங்க, அவர் வந்துடுவார். சரிங்களா? போடுங்க, 2வது கீர் போடுங்க. டெப்ட் போட்டு நம்ம செக் போஸ்ட் தாண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா? வண்டி வருதுன்னு பார்த்துக்கலாம். போகலாம். இல்லை, அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திக்கலாங்க. பஸ் ஸ்டாப் போயிடலாம். அவ்வளோதான். மெதுவாக இந்த சைடு